யஷோன் எங்கே போகிற? ஸ்கூலுக்கா? ஏன் இன்னைக்கு முன்ன நீ நடந்து வரல? ஓ மழையம்மண்ண. ஆக்சுவலி என்றைக்கும் ரிஷோன் வந்து வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து வருவான். ஆனால் இன்றைக்கி மழைனால எங்கள் பிள்ளை காரில் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டுடுங்கன்னு சொல்லிச்சு. அதான் கொண்டுட வந்தேன். பார்த்தீங்களா, நீ பஸ்ஸுக்காண்டி வெயிட்டிங். அப்படிதானே? ஸ்கூல் பஸ் இப்போ வரேன், அப்படி தானே? ஓ, அப்புறம் ஸ்கூலில் யார் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு? ஸ்கூலில் யார்டா உனக்கு ஃப்ரெண்டு? அண்ணனா? அண்ணன் பேர் தெரியாதா? அண்ணனுக்கு பேர் தெரியுமா? தெரியாதோ? டீச்சரை பேர் என்னது? உனக்கு டீச்சரை பேர் என்னது? ஓ, டீச்சருக்கு பேர் அண்ணாவா? என்ன? ஓ, ஹரிதா டீச்சரா? ஓப்போ, எனக்கு வேற மாதிரி கேட்டது முதல்ல. கிளியரா சொல்லணும். என்ன ஹரிதா? ஹரிதா சொல்லு. சரி சரி சரி. சிஸ்டருக்கு பேர் என்னது? சிஸ்டருக்கு பேர் சிஸ்டர். சிஸ்டர் உனக்கு பிரின்சிபல் சிஸ்டர் உண்டல்ல, அந்த சிஸ்டருக்கு பேர் என்னது? லிசி சிஸ்டரா? லிசி சிஸ்டரா? ஐயோ, கிளியராக சொல்லணும்னா நீ. சரியா? திடீர்னு பார்த்தா தூரத்தில் பஸ் வர்றதுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் டிரைவர் எங்களுக்கு கவனிக்கல, ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் டக்குன்னு இறங்கி பஸ்ஸை கைகாட்டி நடத்தினேன். பஸ் நின்றதுக்கப்புறம் ரஷ்யன் கார்லேருந்து எடுத்து ஸ்கூல் வேனில் ஏற்றி விட்டாச்சு. நீங்கள் இது மாதிரி ரஷ்யனோட குட்டி குட்டி கதைகளை கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.